மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே 2 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் 1-1 என்ற அடிப்படையில் இந்த போட்டியில் இரு அணிகளும் சமநிலையில் இருக்கின்றது. ஆகவே 3வது போட்டி நேற்றைய தினத்தில் பிரிஸ்பன் கபா மைதானத்தில் ஆரம்பமாகின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் 2 அணிகளுக்கும் ஒரு முக்கியமான போட்டி. அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும் இந்த போட்டித் தொடராக கருதப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு போட்டியும் இந்திய அணிக்கும் சரி ஆஸ்திரேலியா அணிக்கும் முக்கியமான போட்டியாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போட்டியில் 4 சுற்று வெற்றி பெற்றது இந்திய அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன் அடிப்படையில் முதலாவது நாள் ஆரம்பித்த வேளையில் மழை குறுக்கிட்டிருந்தது. மழை குறுக்கிட்டதன் காரணமாக போட்டி இடைநிறையை நிறுத்தப்பட்டு மொத்தமாக 13.2 பந்து வீச்சின் பின்னதாக 28 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மழையால் கைவிடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையாக அன்றைய நாள் கைவிடப்பட்டிருந்தது. ஆகவே 2வது நாள் இன்றைய தினத்தில் ஆரம்பமாகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா அணி சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை இன்றைய தினத்தில் காண்பித்திருக்கிறது. மொத்தமாக 405 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. 7 விக்கெட்டுகளை இழந்து முதல் 3 விக்கெட்டுகளும் 75 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உஸ்மான் குமாஜா 21 ஓட்டங்கள், நேத்தன் சுவின்சி 9, மார்சன் லபுசேன் 12 ஓட்டங்கள் என 33.2 பந்து வீச்சில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்திருந்தது. 4வது விக்கெட்டுக்காக டிராவிஸ் ஹெட் மற்றும் ஸ்டீவன் ஸ்மித் 241 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டு இந்திய அணிக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். இதில் ஸ்டீவன் ஸ்மித் 25 இன்னிங்ஸ்களின் பின்னதாக 33வது சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார். 12 4 ஓட்டங்கள் அடங்கலாக 101 ஓட்டங்கள். டிராவிஸ் ஹெட் 18 4 ஓட்டங்கள் அடங்கலாக 152 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து மீண்டும் இந்திய அணிக்கு ஒரு தலையீடியாக மாறியிருந்தார். அதன் பின்னதாக 316 ஓட்டங்களில் பெற்றிருந்த வேளையில் ஆஸ்திரேலிய அணி ஸ்மித்தை இழந்திருந்தது. 325 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் மிச்சல் மாஸ் ஆட்டம் இழந்திருந்தார். 327 ஓட்டங்கள் பெற்றிருந்த நிலையில் டிராவிஸ் ஹெட் இந்தியாவுக்கு தலையடியாக இருந்த அவர் ஆட்டம் இழந்தபடி என்பதை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக 6வது விக்கெட்டுக்காக அலெக்ஸ் கரின் மற்றும் பேட் கமின்ஸ்க்கு இடையில் 58 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது. இது பேட் கமின்ஸ் 20 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார். இன்றைய நாள் நிறைவின் போது மொத்தமாக அலெக்ஸ் கரி ஆட்டம் இழக்காது 4 ஓட்டங்கள் 5, 6 ஓட்டம் 3 ஓட்டங்களாக 45 ஓட்டங்கள். மிச்சல் ஸ்டார்க் ஆட்டம் இழக்காது 7 ஓட்டங்களோடு இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக 2வது நாள் நிறைவடைந்த நிலையில் 101 பந்து ஓவர்களிலே 405 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்து ஒரு சிறப்பான துடுப்பாட்டத்தினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா அணி. ஆகவே இந்திய பந்து வீச்சாளர் பொறுத்தவரை ஜஸ்பிரீத் பும்ரா மீண்டும் ஒரு அபாரமான பந்து வீச்சினை வழங்கியிருந்தார். 25 பந்து ஓவர்களில் 7 ஓட்டமற்ற பந்து ஓவர், 72 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள், மொத்தமாக 43 போட்டிகளிலே 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். இந்த போட்டித் தொடரில் அவருடைய பந்து வீச்சு மிகவும் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்க இந்திய அணி சார்பில் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது போட்டியினுடைய தலைமையிலே ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா மண்ணிலே. அத்தோடு இந்திய பந்து வீச்சாளர்கள் முகமது சிராஜ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். ஏனைய பந்து வீச்சாளர்கள் இந்திய அணி சார்பாக விக்கெட்டுகள் வீழ்த்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நாளைய தினம் 3வது தினமாக ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.